நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. மகிழ்ச்சியான ஆண்டு அல்லவா? Happy full year. காரணம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அல்லவா? Reason, God's promise. வானம் பூமி ஒழிந்து போனாலும் Heaven and earth may move, வார்த்தை ஒழியாது அல்லவா? but His word will never get destroyed. அதனால் So, நாம் இந்த ஆண்டிலே in this year, தேவனோடு இணைந்து வாழ்வோம். let us unite with God and live happily. எதை செய்தாலும் தேவனை முன்வைத்து செய்வோம். Whatever we do, keep God first. காரணம் Reason, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, நாம் அனைவரோடும் இருக்கவே விரும்புகிறதா இருக்கிறார். it is God's will to be with us. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we look on yesterday, உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னார். I will show you my wonders. அது நாம் யாவருக்கும் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம். That is the promise of this year. நாம் அந்த வார்த்தை மறந்தாலும் Even though we forget that word, ஆண்டவர் மறக்கவே மாட்டார். God will never forget His word. நிச்சயமாய் இந்த ஆண்டிலே Surely in this year, அதிசயங்களை காண செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். He is willing to do wonders in your life. நாமும் அதிசயங்களை காண்போம். We will also see God's wonder. உலகத்தில் 7 அதிசயங்கள் உண்டு. There is 7 wonders in this world. அதுபோல் இன்றைக்கு அநேக அதிசயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. Today many things have been added to it. ஆனால் But நாமும் ஒரு அதிசயம்தான் we are also a wonder. என்று சொன்னால் Because ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். we are the one who are worshipping a living God. நெருங்கி பழகும்படியான உரிமையை கொடுத்திருக்கிறார். He has given a place to go close near Him. கேட்பதையெல்லாம் கொடுக்கும்படியாக சித்தமுள்ளவராயும் இருக்கிறார். Whatever we pray, He hears and He is doing it. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do அந்த அதிசயத்தை நம் வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் to receive that wonder in our lives, நாம் என்ன செய்ய வேண்டும்? what we should do. அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. There is a qualification. அதிசயம் என்பது துரிதமாய் கிடைக்கின்ற ஒரு காரியம் அல்ல. This wonder is not an easy one to receive. இந்த 7 அதிசயங்கள் என்று சொல்லப்படுவது When we look at this world, there are 7 wonders. துரிதமாய் நடந்த காரியம் அல்ல. It is not like an easy thing happened. அதற்காக பல வருஷங்கள் பிரயாசப்பட்டிருப்பார்கள். Many have been done for many years. அநேக மக்கள் அதற்காக ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். Many people have worked for that. இப்படியெல்லாம் எல்லாம் பூர்ணமாய் செய்யப்பட்ட பிற்பாடுதான் அந்த அதிசயத்தை உலகம் பார்த்தது. By combining all these things, only as the result we all see this one. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட As like that, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானிக்கும்படியாக in our lives, what we should do. ஓசியாவின் புத்தகம் Book of Hosea, 13ஆம் அதிகாரம் chapter 13, 4ஆம் வசனம். உன்னை verse 4. எகிப்திலிருந்து அழைத்து வந்த முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறு தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. Yet I am the Lord thy God from the land of Egypt, and thou shalt know no God but me, for there is no savior beside me. என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. For there is no savior beside me. அவர் ஒருவரே நம் வாழ்க்கைக்கு. He is the one. அநேக உறவுகள் இருக்கலாம். We may have relatives. கணவனுக்கு மனைவி இருக்கலாம். For a husband, he may have wife. மனைவிக்கு கணவன் இருக்கலாம். For a wife, she may have a husband. பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்கலாம். For parents, they may have children. பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருக்கலாம். For children, they may have parents. ஏராளமான உறவுகள் இருக்கலாம். Many relatives we have. ஆனால் But என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. there is no savior beside me. தனிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையிலே In the personal life of man, மீட்பு தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். only God can save you. ஆண்டவர் ஒருவர் தான் அற்புதம் செய்ய முடியும். God is the one can do. அதைத்தான் இங்கே அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. That is what this verse explains. நம் வாழ்க்கையிலே In our lives, அவர் யார் சொன்னால், who is? நான் உன்னை எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த முதல் உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறேன். Yet I am the Lord thy God from the land of Egypt. Thou shalt know no God but me. அழைத்த நாள் முதல், Till the hand he chose, அறிந்த நாள் முதல் he known us. ஆண்டவர் கூடவே இருக்கிறார். He is with us. அதனால் So நம் வாழ்க்கையிலே in our lives, வேறு விதங்களிலே போகாதபடிக்கு not going to God in a அவர் different way, நம்மோடு இருக்கின்றபடியினாலே because he is with us. அங்கே சொல்லப்படுகிறது, The verse is saying, ஆகையால் என்னையன்றி வேறு தேவன் அறிய வேண்டாம். for there is no savior beside me. என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. Thou shalt
no God but me. இஸ்ரவேல் மக்கள் People of Israel, எகிப்தை விட்டு கடந்து வரும் பொழுது they moved from Egypt. மகிழ்ச்சியாய் கடந்து வந்தார்கள். They moved happily. அதிசயங்களை கண்களால் கண்டார்கள். They looked at their own eyes. ஆனாலும் அவர்களுடைய வழிபாடுகள் But their ways was, வேறு விதமாய் கடந்து போய்விட்டது. their ways were very different. விக்கிரகத்தை எல்லாம் வழிபடும்படியாக சென்று விட்டார்கள். They started to worshiping அதனால்தான் idols. அங்கே சொல்லுகிறார், So that is the reason என்னை God என்று said, வேறு தேவன் அறிய வேண்டாம். and thou shalt have no God before me. விக்கிரகம் என்று சொன்னால் When you say about idols, ஒரு சிலை மாத்திரம் அல்ல, not only a statue, ஒரு உருவம் மாத்திரம் அல்ல, not only a form. எந்த ஒரு நபரையும் தேவனுக்கு மேலாக எண்ணுகிறோமோ, Do not consider any person above God. எந்த ஒரு காரியத்தை மேலாக எண்ணுகிறோமோ, Do not think anything as above God. அத்தனையும் விக்கிரகமாகத்தான் இருக்கிறது. That is all as idol. அவரையே சார்ந்திருக்கு, Lean on God only. அவரையே பற்றிக்கொள்ள Trust in God இந்த only. ஆண்டு முழுமையாக In this entire year, வேறு எந்த பக்கம் திரும்பாதபடிக்கு do not turn to the right or left. நேராக தேவனை நோக்கி பார்க்க, Look at God alone. அவர் சத்தத்தை தெளிவாய் கேட்க, Listen His voice carefully. அவர் சத்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள, To understand God's plan. அவருக்கு வாழ ஒப்புக் கொடுப்போம். To live the life for God. அதிசயங்களை காணப்படவே அவர் சித்தமாய் இருக்கிறார். He is willing to do wonders for you. அதிசயங்களை காணத்தான் போகிறோம். You are going to see wonders in your life. தேவனை நோக்கி பார்ப்போமா? Look at God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவே, you are the great God above everyone. வானாதி வானம் கொள்ளாதவரே, You are the God of heavens. நீரே எங்கள் தேவன் ஐயா. You are my God. உம்மை இல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் கிடையாது. There is no one other than you. எங்கள் வாழ்க்கையிலே In our lives, நெருக்கமான அனைத்து பேர் இருந்தாலும் கூட we may have 1,000 relatives. நீரே எங்களுக்கு நெருக்கமானவர். You are the closest one. நீரே எங்களுக்கு உரியவர். You are the one belongs to நீரே us. எங்களுக்கு சகலமும் ஐயா. You are my everything, Lord. கடந்த ஆண்டை விட Lord, like last year, இந்த ஆண்டிலே in this new year, உம்மையே பற்றிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். I am going to lean completely on உம்மையே you. சார்ந்து கொள்ள I am வாஞ்சிக்கிறேன். going to trust completely on you. கவல துரபல Thank you, Lord. தேவனே என்னோடு இணைவதற்காய் Thank ஸ்தோத்திரம். you for uniting with me. எங்களோடு இணைவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for uniting with us. குடும்பத்தில் இணைவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for uniting with our எங்கள் பிள்ளைகளோடு family. இணைவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for uniting with the நாங்கள் children. அதிசயங்களை காண போகிறோம். We will see wonders. நாங்கள் அதிசயங்களை காண போகிறோம். We will see wonders. நாங்கள் அற்புதங்களை காண We போகிறோம். will see miracles. மகிமைகளை காண போகிறோம். We will see glory. மேன்மைகளை காண We போகிறோம். will see blessings. Oh, thank you, Lord. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறேன். Thank you, நீ Lord. சொன்னபடியே வாக்கு கொடுத்தபடியே As you said, you promised. நிறைவேற்றுவதற்காக நன்றி You are செலுத்துகிறோம். going to fulfill it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.